அந்த நேரத்திலே ஈரானும் ஒமானும் இரண்டு நாடுகளும் இணைந்து ஜலச்சந்தையில் ஒரு கூட்டு முயற்சியில் இந்த கப்பல் போக்குவரத்தில் ஈடுபட போவதாக நாம் கடந்த வாரம் ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம் இல்லையா? இப்பொழுது ஈரானுடனான உறவை துண்டிக்கவும் ஒமானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நடுநிலைமையை கைவிடவும் ஈரானுடனான உறவை துண்டிக்கவும் அல்லது விளைவுகளை சந்திக்கவும் ஒமானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக அந்த செய்தி இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவு செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் முதலில் பாரசீக வளைகுடா மத்தியஸ்த நாடான ஒமானின் நடுநிலை பாட்டிற்கு எதிராக அமெரிக்கா அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் மஸ்கட் வாஷிங்டனுடன் தன்னை இணைத்துக் கொண்டு தெஹ்ரானிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா ஒரு கோரிக்கை விடுத்து வருகின்றது. ஓமான் தனது நீண்ட கால நடுநிலைமையை கைவிட்டு ஒரு தரப்பை தேர்ந்தெடுத்து ஈரானுடனான தூதரக உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா தற்போது அழுத்தம் கொடுத்து வருவதாக அமெரிக்க மற்றும் அரபு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க பத்திரிகையான தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. மஸ்கட்டின் ராஜதந்திரம் பாரசீக வளைகுடா நாடுகள் முக்கிய விமான பாதைகளை மீண்டும் திறக்கவும் பிராந்திய பதட்டங்களை தணிக்கவும் உதவியதாக அரபு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஒமானின் சமநிலையான அணுகுமுறையையும் தெஹ்ரானுடனான தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் வாஷிங்டன் அமெரிக்க நலன்களுக்கு எதிரானதாக கருதுகிறது. தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் ஆகிய இரு நாடுகளிலும் நீண்ட காலமாக இணக்கமான உறவை பேணி வருவதுடன் இப்பகுதியில் இரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு நம்பகமான மத்தியஸ்தராகவும் அடிக்கடி செயல்பட்டு வரும் ஒரு நாட்டிற்கு எதிரான கூர்மையான மாற்றத்தை இந்த அழுத்தம் குறிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை கூட்டாக ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஈரானும் ஒமானும் பரிசீலித்து வருவதாக அந்த செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதிலளித்த போது தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா சுல்தானகத்திற்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்திய ட்ரம்ப் செய்தியாளரிடம் ஓமான் மற்றவர்களை போலவே நடந்து கொள்ளும் இல்லையெனில் நாங்கள் அவர்களை தகர்க்க வேண்டியிருக்கும் என்றும் மிரட்டியிருந்தார். கடந்த வாரம் கடந்த வியாழக்கிழமை ஹார்முஸ் ஜலசந்தி மீது கட்டுப்பாட்டை செலுத்துவதற்காக ஈரானுடன் ஓமான் ஒத்துழைப்பதால் அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசண்டும் அச்சுறுத்தியிருந்தார். ஒமானுக்கு எதிரான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்தது. செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாகி அந்த அச்சுறுத்தல் செல்லாடலை ஒரு சுதந்திரமான ஐநா உறுப்பு நாட்டை மிரட்டும் முயற்சி மற்றும் அமெரிக்காவின் ஆட்சி மற்றும் கொள்கை வகுக்கும் அமைப்பின் தார்மீக திவால் நிலையின் மற்றொரு அடையாளம் என்றும் அவர் விவரித்தார். பாரசீக வளைகுடா நாடுகளில் ஈரானுடன் பாரம்பரியமாக மிக நெருங்கிய உறவை பேணி வரும் அப்பிராந்தியத்தின் தொடர்ச்சியான நடுநிலை வைக்கும் சில நாடுகளில் ஒன்றான ஈரானை இந்த வழக்கத்திற்கு மாறான ஆக்ரோஷமான எச்சரிக்கை குறித்து வைத்தது சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் அலி பகேரி கானி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் வழி போக்குவரத்தை நிர்வகிக்கும் ஒரு புதிய கட்டமைப்பு குறித்து ஈரானும் ஒமானும் கூட்டாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறினார். புவியியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பாரசீக வளைகுடாவை ஒமான் வளைகுடா மற்றும் திறந்த பெருங்கடலுடன் இணைக்கும் இந்த குறுகிய ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை மேற்பார்வையிட்டு பாதுகாக்கும் இரண்டு கடலோர நாடுகள் ஈரானும் ஒமானும் ஆகும். கப்பல் போக்குவரத்து பாதைகள் ஈரான் மற்றும் ஒமானின் பிராந்திய நீர்நிலைகள் மற்றும் கடல்சார் அதிகார வரம்புக்குள் அமைந்திருப்பதால் ஹார்முஸில் எந்த ஒரு நீண்டகால பாதுகாப்பு அல்லது போக்குவரத்து ஏற்பாட்டையும் தெஹ்ரான் மற்றும் மஸ்கட் இடையே நெருங்கிய ஒருங்கிணைப்பு தவிர்க்க முடியாமல் தேவைப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போருக்கும் பதிலளிக்கும் விதமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பொறுப்பான பாரசீக வளைகுடாவின் முக்கிய நீர்வழியான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை சம்பந்தப்பட்ட ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைத்து அவர்களிடம் அனுமதி பெறும் கப்பல்களை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்துக்கும் ஈரான் மூடியிருக்கிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்கா உட்பட உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஏற்கனவே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் ஏற்கனவே சரிந்து கொண்டிருந்த ட்ரம்பின்
செல்வாக்கை மேலும் குறைத்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஈரானின் துறைமுகங்கள் மீதான சட்டவிரோத அமெரிக்க முற்றுகை நீக்கப்பட வேண்டும் என்றும் தெஹ்ரான் கூறி வருகிறது. இந்த நிலையில் தான் ஈரானுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றை அமெரிக்கா கொடுத்து வருகின்றது. அவங்களோட உறவை நீங்க துண்டிச்சு கொள்ளுங்க, கட் பண்ணி கூட எங்களோட உறவுக்கு வாங்க பார்க்கலாம். இந்த அழுத்தம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும் என்பதையும், ஓமானின் அடுத்த கட்ட நகர்வு ஈரானுடன் இணைந்து நிற்குமா அல்லது அமெரிக்காவை வெறுக்குமா அல்லது இரண்டு நாடுகளையும் சமாளிக்குமா என்பதை அடுத்தடுத்து வரும் காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.